ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். ஸோ எஸ், எல்லாருமே சம்மர்ஸ்லாம் 2024 பார்த்துட்டீங்க. ஸோ எஸ், எல்லாமே தரமான ஒரு பேப்பரியும்னா ஸோ இதான் பேப்பரி. ஸோ பேப்பரின்னு சொல்லி நான் வெட்கப்படுத்த விரும்பலை. பட் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் நடந்திருக்கு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நம்ம நேற்று போட்ட ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்க்கலன்னா பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ எஸ், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நேற்றைக்கு போட்ட நான் ப்ரிடிக்ஷன் வீடியோவில் ப்ரிடிக்ட் பண்ண எல்லாமே நடந்துட்டு. ஸோ ஜெயிச்சவங்க மட்டும் இல்லை, அந்த ஸ்டோரி எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி நடந்தேன்னா இப்படி நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாரி எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஒன்று கூட குறை இல்லாமல் ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது மாதிரியே நம்ம எல்லாமே கணிச்சிருக்கோம். ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிற மாரி ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த சம்மர்ஸில் இப்போவே நம்ம ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு முதலாக ஏதாவது நண்பர்கள் வந்துருக்கீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஷோ ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளுடைய கேம் ட்ரிபிள்ஸ் தான். ஸோ அவர் அவரோட ஸ்டைலில் ஆர் யூ ரெடி வெல்கம் டு சம்மர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்திங்கன்னா அந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. உடனே ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்திங்கன்னா தரமான மேட்ச் தான். லிவ் மார்கன் விசஸ் ரியார் ஃப்ளைக்கான அந்த ஒரு வேர்ல்டு ஹெவியர் உமன் சாம்பியன்ஷிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு நல்ல பிள்ளை மாரி நம்ம ரியார் ஃப்ளை கூட பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ அதுக்கடுத்தா லிவ் மார்கன் வராங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சூப்பராகவே ஓரளவு நல்லா டீசெண்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு அவர் பிரிட்டல் அடிப்பார்னு தெரியும். ஆனால் எப்படி நினச்சிருந்தோன்னா ஸோ நம்ம ரியர் ஃப்ளைக்கு உதவி பண்ணுறது மாரி பண்ணி பார்த்திங்கன்னா லீவ் மார்க்கான வின் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பில்ட்ரேல் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஸோ ஆனால் அப்படி இல்லை, டேரெக்டாகவே பார்த்திங்கன்னா நம்ம மாமி ரியர் ஃப்ளை பார்த்திங்கன்னா நம்ம டாமினிக் தோக்க வச்சுக்கிட்டு ஸோ டேரெக்டாக பார்த்திங்கன்னா லீவ் மார்க்கனுக்கு முத்தம் கொடுத்துட்டு ஸோ அவங்க ரெண்டும் சேர்ந்தே அரேனை விட்டு போகிறது மாரி ஸோ நம்ம மாமி ரியர் ஃப்ளை ரொம்ப கோவத்தோட பார்க்குறது மாதிரி ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஒரு தரமான மேட்ச் முடிக்கிறாங்க. ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய டேமன் பிரிஸ்ட் கடும் கோவத்தில் இருப்பார். ஸோ அவங்க சமாதானப்படுத்துறது நம்மளுடைய ஃபின் பேலரும் நம்மளுடைய ஜேடி மெக்டானும் பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்துற மாரி காணிப்பாங்க. ஸோ எஸ், இதுலேருந்தே நம்ம டாமினிக்கு வந்து போயிட்டாருன்னு தெரியும். ஸோ இதுலேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சும் ஒரு ப்ரிடிக்டபிள் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அடுத்ததாக ரெண்டாவது மேட்சை பார்த்தீங்கன்னா சாமி சேன் விசிஸ் நம்ம பிரான் பிரேக்கருக்கான அந்த ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்குது. ஸோ மேட்ச் சூப்பராகவே தான் போகுது. ஸோ இருந்தாலும் இதில் பெரிய லெவலில் ஒரு உடன்பாடு இல்லாதது காரணம் மணி த பேங்க்ல ஆல்ரெடி உங்களுக்கான மேட்ச் நடந்துச்சு. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ரீமேட்சாக நடக்குதுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் தான் வின் பண்ணுவார்னு சொல்லி. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணி நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிட்டாரு. ஸோ இதுவுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது தான். இப்போதான் நயா ஜாக்ஸ் விசஸ் பெய்லிக்கான மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு எதிர்பார்ப்பு நம்ம முதல்ல ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதேமாரி தான். ஸோ சிங்கிளாகவே நம்ம நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நடுவில் டிஃப்னி ஸ்டாட்டன் வந்து அவங்க கேஷிங் பண்ணுற மாரி பண்ணுவாங்க. ஆனால் கேஷிங் பண்ணதுக்கு முன்னே நம்ம பெய்லி பார்த்திங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணிடுவாங்க. அதனால கேஷிங் பண்ண முடியல. ஸோ இதன் மூலிமா அந்த டிஸ்ட்ராக்ஷன் மூலிமா நம்ம நயா ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணது மாரி காமிச்சிருந்தாங்க. இனி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ்க்கு ஆப் அடிக்க தருமா நம்ம டிஃப்னி ஸ்டாட்டன் பார்த்திங்கன்னா அவங்களோட மணி த பேங்கை கேஷிங் பண்ணதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக எல்ஐ நைட் விசஸ் லோகன் பாலுக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்ச் உண்மையில நல்லா தான் இருக்குது. ஸோ ரெண்டோருமே மாறி மாறி ஈக்குவலாக சண்டை போடுறாங்க. லோகன் பால் நடுவில் சீட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு அவரோட கைஸை கூட்டிகிட்டு வந்து. ஸோ இருந்தாலும் நம்ம எல்ஐ நைட்டுக்கு இப்போ அந்த ஒரு விஷயங்கள் தேவை. நான் எல்லாமே ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாரி பார்த்திங்கன்னா நம்ம லோகன் பாலை பீட் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இவர் எல்ஐ நைட் ஆகிட்டார். ஸோ அடுத்ததாக ட்ரூ மேக்கின்டர் சிஎம் பங்குக்கான மேட்ச் தான். உண்மையிலே மேட்ச் நம்ம நினச்சதோட நல்லாவே இருந்துச்சு. ஸோ நான் அன்றைக்கு சொல்லியிருந்தேன் இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படிமாரி. ஸோ இதில் நான் ட்ரூ மேக்கின்டர் எதுக்கு வின் பண்ணணும்னு சொல்லி நான் நிறைய விஷயத்த ப்ரிடிக்ஷனில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரிடிக்ஷன்லேயே நான் தமிழ் இதில் பார்த்தேன். ஆனால் நிறைய பேர் நம்ம சிஎம் பங்கு தான் இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களாம் சில காரணத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனாலும் எனக்கு பர்சனலாக தோணதை வச்சு நான் நிறைய விஷயத்த அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டோரி இதோட முடியலை. சிஎம் பங்கை க்ளீனாக இதை எப்படின்னா ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம இவர் செத்ராலன்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹீல் மாரி தான் தெரிஞ்சார். ஸோ அவர் வந்து ஸோ ட்ரூ மேக்கின்டர் சீட்டிங் பண்ண நேரம்லாம் அவர் பார்த்திங்கன்னா மறைஞ்சு நிற்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் வேண்டாத வேலைகளை பார்ப்பார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஹீல் டர்ன் பண்ணியது மாரியே காணிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். ஏன்னா அந்த மேட்ச் முழுக்க அவர் ஹீல் மாரி தான் பண்ணிருந்தார்.
ஸோ இருந்தாலும் நம்ம ட்ரூ மேக்கின்டர் இவங்களாம் நல்லா சண்டை போட்டுருந்தாங்க. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் வந்து சத்ராலன்ஸை அட்டாக் பண்ணிடுவார். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரூ மேக்கின்டர் இந்த மேட்ச்சை வின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அவர் இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவார். ஸோ நான் ட்ரூ மேக்கின்டர் எதுக்கு வின் பண்ணணும்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான காரணம் பர்டிகுலராக அமைஞ்சுது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவரும் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஸ்டோரி இதோட முடியல. இனி சிஎம் பங்குக்கும் சத்ராலன்ஸுக்குமான ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுலேருந்து. ஸோ இந்த நம்ம சிஎம் பங்குக்கும் சத்ராலன்ஸ் இனி ட்ரூ மேக்கின்டர் கூடமே அவருக்கு அது முடியலை. ஏன்னா ஜெயிச்ச பிறகு மறுபடியும் அந்த ப்ரைஸ் லைட்டை பார்த்தீங்கன்னா அவர் கலத்தி அவர் ட்ரூ மேக்கின்டர் அவர் கொண்டு போயிடுறாரு. ஸோ இதனால மேக்ஸிமம் இனி இவங்களுக்கெல்லாம் ட்ரிபிள் த்ரெட்டுக்கான அந்த ஒரு ஸ்டோரியில் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா குந்தர் விசஸ் டேமியன் பிரிஸ்ட் இன்னைக்கு என்ன சம்மர்ஸ்லாமில் வேற லெவல் ஸ்னீப் ஷாட்லாம் ரெண்டு பேருமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி நெஞ்சுன்னு அடிச்சிருப்பாங்க. அதில் நம்ம குந்தரோட நெஞ்செல்லாம் பொழந்து ரத்தமாக அடிஞ்சிருக்கோம். அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூட்டலாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இல்லை இது ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்சும் சரி நம்ம லீவ் மார்கனுக்கும் நம்ம ரியர் ஃப்ளைக்கு மேட்சும் சரி இந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா அதே சிமிலர்னால நான் நேரத்தை ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே கணிச்சிட்டோம். ஸோ அதாவது நம்ம லீவ் மார்கனை விட்ரல் பண்ணிட்டாரு நம்ம டாமினிக்கு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையிலே நான் நினச்ச மேட்செல்லாம் நடந்துட்டு இருந்தோடனே இதுவுமே நான் அப்படி தான் எதிர்பார்த்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் ஃபின் பலர் வந்து டேமினுக்கு நல்லா உதவி பண்ணதுக்கு வந்திருப்பார். ஸோ ஆனால் நம்ம குந்தரை பார்த்தீங்கன்னா பின் பண்ண பேர் வேறு நம்ம டேமின் அந்த கட்டத்தில் ஒரு டீமனை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டீமன் மாதிரி அவர் அப்படி ஒரு இது பார்ப்பார் பாருங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹெட்லாக் மாதிரி போடுவார்ல. ஸோ அதை போட்டார். ஸோ அதுலேயும் அவர் பார்த்தீங்கன்னா தப்பி இது பண்ணிட்டு நம்ம ஃபின்பலரை அட்டாக் பண்ணதுக்கு டேமின் வருவார். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணி நம்ம குந்தர் பார்த்தீங்கன்னா அவர் அன்கான்சியஸ் ஆகிடுவார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா குந்தர் தி நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிருப்பாரு. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாரி அதே மாதிரி தான் ஸ்டோரி. எப்படின்னா நான் இதில் டெவலப் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே நான் வீட்டில் கொஞ்சம் வேலையில் இருக்கிறதுனால அந்த வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி குறவாக தான் இருக்கும். ஸோ எதுனால அந்த வீடியோவே பாருங்கள். ஸோ ஸ்டோரியெல்லாம் இந்த மாதிரி பக்காவாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் நான் ஆல்ரெடி வேறு சொல்லியிருந்தேன்னா நம்ம குந்தருக்கும் இருக்க பாயிண்ட்டையும் இவங்களுக்கு இருக்க பாயிண்ட்டையும் சொன்னேன். ஸோ அதனால் நம்ம இனிமேல் பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஃபியூடாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இவரு ஆனதுனால ஸோ குந்தர் சைடில் இன்னொரு டாமினேட்னு சூப்பராகவே போவோம். டேமியனும் சும்மா சொல்லக்கூடாது. ஸோ அவர்கிட்ட டைட்டில் இருக்கிற லெவலுக்கு வேறு லெவலில் ஒருத்தா வச்சுருந்தாரு. ஒருத்தான ஒரு சாம்பியன் தான். அடுத்ததான் மெயின் ஈவெண்ட் நம்ம அவளோட எதிர்பார்த்துருந்த கோடி ரோட்ஸ் விசிஸ் நம்மளுடைய சோலோ சிகாவாகியான மேட்ச் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மாறி எப்போ மாதிரி தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம எதிர்பார்த்தது வந்து அந்த மூமெண்ட்டு அந்த ரிட்டர்ன் தான். ஸோ இது பிளட் லைன் ஸ்டிபுலேஷன்லாம் நடந்ததுனால சோலோவுக்கு உதவி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டாங்கலோயெல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஷாக்கிங்காக ஸோ நான் இதை எதிர்பார்க்கல. ரேண்டி ஆட்டனா கெவின் ஒன்ஸும் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ உள்ளே வந்து அவங்கள அடித்து கொண்டு போய் ஸோ வெளியே கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனியாக சண்டை போட்டுட்டு இருக்க நேரம் சடனாக நான் இந்த ஜாக்கபாட்டி ஒன்று இருக்கதே மறந்துட்டேன். அவரும் உள்ளே வந்துடுவார். அவரு உள்ளே வந்து மறுபடியும் கோடியாக பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னே. அது என்னன்னா ஸோ நம்ம கோடியை பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் போட்டு ஒரு ஃப்ளாக் ஸ்பிளாஷ் நம்ம ஜாக்கபாட்டு போடுவார். அதில் வந்து அவருக்கு காலில் இன்ஜுரி ஆகுது மாதிரி காஞ்சி எந்திரிக்க முடியாமல் கிடப்பார். அப்போ புரிஞ்சிருச்சு இந்த மனுஷனால ஒன்றும் பண்ண முடியும். அப்போ இன்னொரு ஆள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வருவார். அந்த ஆள் யார் நான் ஜெம்மி வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரம் எப்பா அந்த ரசல்மேனியா தீமு போட்ட உடனே அரங்கமே தெரிச்சிடுச்சு. நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து நான் குதிச்சேன்ப்பா காலையிலேருந்து. அந்த லெவலுக்கு ஒரு மரண மேஸான ஒரு பேடாஸான ஒரு என்ட்ரியோட நம்ம ட்ரைபிள் சீஃப் தி ஓஜி ட்ரைபிள் சீஃப் ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரென்ஸ் வந்து ரிட்டன் ஆகிட்டார். ஃபைனல் வந்து பேடாஸாக வந்து நம்ம சோலசிக்காக மரணத்தனமாக அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ அதை அட்டாக் பண்ணி போட்டுட்டு நம்ம கோடி அப்படியே வேறு லெவலில் லுக் விடுவாரா. கோடி ரோட்ஸ் வந்து கிராஸ் ரோட்ஸ் போட்டு நம்ம சோலசிக்காவை பின் பண்ணி ஜெயிச்சுடுவார். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு சூப்பரான எண்டிங்கு பேப்பர் வைஸ் வேறு லெவல் தாறுமாறுன்னு தான் சொல்லணும். ஸோ இனி பார்த்திங்கன்னா நம்ம பிளட் லைனுக்கான ஸ்டோரியை வேறு லெவலில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி எதிர்பார்த்தேன். நான் நேற்று நடந்த ஸ்மாக் டவுன்லேயும் நம்ம டாங்கலோவாயும் நம்ம ஜாக்கபாட்டும் அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்காமல் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது என்ன லெவலில் கொண்டு விட்ருக்கானுங்கன்னு தெரில. சரி நம்ம அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வீட்டிலேருந்து எடிட் பண்ணேன். எங்கள் அம்மா வேறு ஒரு கீழேருந்து கத்திட்டு இருக்காவ. அதனால் பெரிய லெவலில் சவுண்டு போட்டுலாம் நம்மளால் பேச முடியாது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. நைட்டு எதாவது அப்டேட் வீடியோ இருந்துச்சுன்னா அதில் வந்து ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.